நான் முதலாவது அந்த பொத்தானை அழுத்தி இருப்பேன். எனக்கு நீரில் நிறம் பிடிக்கும், அதனால் அது எனக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பேன். என்ன கிடைக்கும் என பயங்கரமாக எண்ணுகிறேன். மிராண்டா, நான் வருந்துகிறேன், ஆனால் நீலம் தான் உங்களை ஏமாற்றியது. இந்த வெள்ளையில் சில உணவுகள் ருசியாக இருந்தன, ஆனால் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஏதேனும் மதிப்புமிக்க ஒன்றை பெறலாம். அது என்ன? நீ பாழையாருக்கு மேலே எறிய முடியாது. அது ரொம்ப கெட்டது. போகிறது. சொல்லலாம் இல்ல இல்ல, நீ ஒரு வேலை மிகவும் மோசமாக குளிர்ந்திருக்கிறாய். நான் எம்மாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எடுக்கப்படுதால் நான் ரொம்ப பிரகாசமான நிறம் சிவப்பை தேர்வு செய்வேன். எம்மா, உன் உணர்ச்சி உண்மைதான். அந்த பொத்தானுக்கு பின்னால் மிகவும் குளிர்ச்சியான ஒன்று இருக்கிறது. சுவையான உணவுப் பொருள், பொம்மை அல்ல, ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றும். அது பணம். நான் செல்வந்தனாக போகிறேன். ஆமா, ஏமா, வாழ்த்துக்கள். நீங்கள் புனியால் சுற்றில் அற்புத நற்செய்தியை கண்டுபிடித்தீர்கள். ஓ மை காஷ், நான் மிகப்பெரிய சாதனையாளராகிவிட்டேன். இப்போது என்னை விட கெட்டியானவர் யாரும் இல்லை. ஓ மை காஷ், எம்மா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அமைதியாக இருங்கள். நான் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதகம் இல்லை. வா. அற்புதம். மிராண்டா, இன்னும் அந்த ஸ்கஃபிஸ்ல இருக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஒரு தொப்பி மற்றும் சில டிக்டேக்குகள் எனக்கு கிடைத்தன. மற்றும் நான் மைக்ரோஃபோன் போல இருக்கிற ஒரு தோண்டி வைத்துள்ளேன். நான் தான் உன்னை பொழுதுபோக்க அனுமதிப்பேன். அதனால் இந்த துர்நாற்றத்தை தணிக்க கொஞ்சம் முட்பூச்சி திரவியத்தை பூச வேண்டும், ஏனெனில் இதன் வாசனை அறையை முழுவதும் பரவி விட்டது. இதுதான் எனது பெட்டி. சரி, மிச்சம். பெண்களை பஸ் சுற்றத்துக்கான நேரம். இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமையும் என நம்புகிறேன். Miranda, what guess yes is his name? I go charge him for them sell it. Adam Shoyan if Saddam said. Roti roll kala. நான் இவற்றை என்ன செய்வது? இவ அது மூணு கூட அந்த அளவுக்கு சுவையில்லை. நல்லது. ஹே, இது வெறும் பிரெட் ரோல்ஸ்னு யார் சொன்னது? உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இது ஒரு உண்மையான ஹாட் டாக்ஸுக்கு நீங்க தேவையான எல்லாம் உள்ளது. ஐயோ, எனக்கு உண்மையிலே திராவன் மதிய உணவு கிடைக்க போகிறது. அது மட்டுமில்லை, ஒரு ஹாட் டாக் சாஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? உங்களுக்காக என் தரப்புல கெட்சப் மற்றும் மஸ்டர்ட் இருக்கிறது. என்னால் அதை பற்றி என்ன போர் செய்ய வேண்டும். இருந்தாலும் நான் அதனை பன்ஸ்களால் துடைக்கலாம் மற்றும் பின்னர் சாஸ் ஹாட் டாகில் இருக்கலாம். மிக்க நன்றி. நீண்ட நாட்களாக எனக்கு இத்தனை மகிழ்ச்சி இல்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மீரண்டா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இப்போது எம்மா அந்த பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது. ஹலோ, இந்த முறையில நான் மஞ்சள் பொத்தானை அழுத்த முயற்சி செய்வேன். அது ஒரு சிறிய சூரியனை போல தோன்றுகிறது. நீங்கள் ஒரு மீன் இல்லை. இப்போது நிச்சயமாக மேலும் இருக்கும். ஐயோ, நான் குடையை கொண்டு வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறேன். எம்மா, மோசமா இருக்கலாம். மல்பால் அவர் பெட்டியில் மகாபலம் போல இருக்கும்.
என்ன செய்வது இப்போது? இந்த மீனுடன் உட்கார்ந்து பாழாக வேண்டுமா? இல்லை, ஏனெனில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பரிசு உள்ளது. புதிய நண்பர். அவரது பெயர் ஃபேஃபசி. நான் நீங்கள் அவரை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். ஐயோ, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். விடு. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கிறீர்கள் மிராண்டா? அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஹாட் டாக் பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. அப்பா, நன்றி. எனக்கு ஏன் பூனை தேவை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் எல்லா மீன்களையும் சாப்பிட போறான். அவன் மீன்களை சாப்பிடுகிறான், நான் ஹாட் டாக் சாப்பிடுகிறேன். நாங்கள் இங்கிருவரும் ருசியான சிக்ஸியை கொண்டிருக்கிறோம். இந்த முறை முதலில் பொத்தானை அழுத்துவது யாரு? நான். எந்த பொத்தானை அழுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்துள்ளேன். நீளம் என ஏமாற்றாது என நம்புகிறேன். வாங்க. இது மிகவும் நுட்பமான மற்றும் சுவையானது. சீசுடன் பாஸ்டா. இது ஏற்கனவே இது இத்தாலி போல தோன்றுகிறது. நூடுல்ஸ், ஆனா வறுமையாக நூடுல்ஸ். அதற்கு நல்ல சுவை இல்ல. இது வேற ஒரு விஷயம். உண்மையான இரவு விருந்து உணவகத்துல போல ரோம் சுவை மிகுந்தது. நிறுத்தவும். நீங்க அதுவேன்னு நினைச்சால் நீங்க தவறுவீங்க. ஏனில உங்களை காத்து கொண்டிருக்கும் சாஸ் கூட உண்டு. சரி, இதுதான் அளவுக்கு மீறியது. இப்போ எங்களுடைய மொத்த தலைவும் கெஜபால போய் நிக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். நான் துளசி பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். அது உன் மிகப்பெரிய தவறு. ஆஹா, மிராண்டா, நான் உன் பக்கமா வந்துட்டேன். இப்போ ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். உனக்கு நிச்சயமாக ஒரு ருசியான கூழ் கிடைக்கும். இத்தாலிய பிஸ்ஸா. ரெண்டும் இருக்கலாம். ஆஹா, எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்படி எரிய வச்சேன். இப்போ அது என் முகம் முழுக்க இருக்கிறது. மன்னிக்கவும். இத்தாலி சமையல்காரன் அல்ல என்று நினைக்கிறேன். மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றும் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். என்னை ஏமாற்றாதே சிவப்பு பொத்தானே. அது உங்களை சோகப்படுத்தியது. என் அழுக்கை போக்குவதற்கு நான் நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் என்று நினைக்கிறேன். கால்மங்கை மற்றும் டி-ஷர்ட் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கலவை மற்றும் தண்ணீரை மறந்து விடுங்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ இவற்றை கழுவ போக இல்லை. நீங்களா? நான் இங்கே வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் அதை துவைக்க நேரம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? தங்களுடைய சாதுகளை மூடுங்கள். சுபஜித், ஏனிலும் தோற இங்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்க போகுது. போவது போகலாம். பெர்ஃபெக்ட். இது வேடிக்கையாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. மீராண்டா, நீயும் ஒரு பொத்தானை அழுத்தக்கூடாதா? Inga Kimmy, we're seeing man of the covered and cake and get gated. தயவு செய்து நீங்களா? ஆமா, தயவு செய்யலாமா? ஓ ஆமா. Det är stadsmat då, ni känner spånbörjelse. உனக்கு வெட்கம் இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ வாருங்கள். இதோ இந்த ஸ்பாக்லர் உங்களை ஒரு ஸ்பெயிண்டிகமான நிலையில இருக்கிறதுக்கு உதவும். இது ஒரு வானவேடிக்கையா இருக்கும். அச்சா தருங்க. மிராண்டா, நீ ஓகேயாதானா?
இது ஒரு கொடூரமான விடுமுறை. ஹைதஸ்களை ரவசம் அல்ல. என்னாலும் twice ஹான்சோ literally. உண்டர்வேர் மற்றும் டி ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவை வந்துக்கிறியோம் ஸ்ட்ராபெரி அடங்கினீங்க. அவன் பார்க்கல கோகா கோலா. சூப்பர், இதுதான் அற்புதம். என்கிட்ட இருக்கிற பாட்டில்களை நீ பாத்தியா? நான் பார்த்தேன், ஆனா எனக்கு என் பாட்டுல போதும். இன்னைக்கு நீ பொறாமைப்படலாம். நல்ல செய்திதான். சரி, கொஞ்சம் பேசுறேன். அதுக்கும் தோய் எனக்கு தோக்கறேன். உண்மையா நான் தோடுவேன். அடுத்த முறை கவனமாயிரு. அது புண்படுத்தியது. எந்த குழப்பமும் இல்லாமல் நான் நான் உன்னை எல்லாரிடம் பிடித்து வருகிறேன். எங்களை மீது ஏறுகிறாய். மன்னிக்கவும், எனக்கு ஏற்கனவே சற்றே சர்க்கரை அதிகமாக போய்விட்டது. எனக்கு அமைதியாக இருக்க வேண்டும். குப்பை ஈடன். யாரும் என்னை கீழே இறக்குங்கள். இங்கிருந்து விடியல். நான் உங்களுக்கு உதவ முடியாது. சொன்னஸ்கம், எனக்கு ஒரு சில குளிர்பானங்களை திருடும் வாய்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானது. இந்த ஃபெம்டி எல்லாம் தேநீர். இல்லை, நான் இங்கிருந்து அது நான் அல்ல. அது என் வாழ்க்கையின் மிக பயங்கர அனுபவம். என் கோட் முழுவதையும் திருடிக் கொண்டார்கள். அது என் கையால் செய்தது. நான் நினைத்ததை விட நல்ல ஆரம்பம். உனக்கு பின் மதிப்பெண். நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன் மற்றும் KFC. நான் இதை பார்க்கும்போது நல்லாட்சியாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் ஒண்ணு மட்டுமே இருக்கிறது சங்கடமா. நிச்சயமா இது மிகவும் திருப்தி அளிக்கும் என எண்ணுகிறேன். நம்ம இருவரும் சேர்ந்து ஜூலியாவுக்கு குறைவாகவே பெற்றோம். இது சரியில்லை. என்று சொல்லப்படும் போதும் நான் என்னுடையதை சாப்பிடுவேன். ருசியானது, ஆனால் முழுமையாக போதவில்லை. வா. ஓ, என்னால் பசிக்குது. உலகில் சிறந்த தீவிர உணவுக்காக வயிறு சின்னம் போட்டுக்குது. பட் எனக்கு சாப்பிட ஏதுமில்லை. ஓ, நான் பார்த்தேன் ஐயனிட்ட இன்னும் நிறைய இருக்கு. பின்னீர் இவை எனது. ஆமாம், அவனுக்கு வாய்ப்பாடு மிக குறைவுதான். என்னுடைய அளவுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் நிறைய சிலவற்றை எடுத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை இல்ல? ஆமா. என்ன நடக்குது? ஐசிசி ஒவ்வொருவதும் கண்டில செஞ்சது காணலை. உண்மையா? நான் நேரம் ஜூலியாவிடம் இருந்து திருடி வருகிறாரோ என்பதை காட்ட வேண்டாமா? ஆமா. இங்கே உங்களுக்கு மதிப்பெண். ஐயோ, ஈஸ்ட் டெக் எக்ஸ்டி, நீ கெட்ட திருடனே. போர் சாய்ந்த கோபுரத்துக்கு பேயாட்டி யாருக்கும் தேவையில்லை. இந்த சிறிய அளவை கை காட்டுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. ஆனால் இந்த கார சாஸ் என்னடான்னு? பாஸ்கோவா? பா, हम आज फ्री बार से भी है ना? 100 டிகிரி வெப்பம். அதுக்கு அர்த்தமா? நாம Frau sogar Gregor. Der ist zwischen Twitter und Bock und Max. Wirklich love. Laut Velverens. வாங்க, உட்காருங்கள். இது மிகச் சரியாக கேடு இல்லை என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ரொம்ப நல்லது. நான் தப்பா இருந்தேன். இது மிகவும் சூடாக இருக்கிறது. மறைச்சுக்கு போங்க. நானும் சரின்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீ சந்திக்கலாம். ஓஹோ, நான் எப்படி உச்சி செல்கின்றேன்? என்ன விசேஷம்? நன்றி ரோபோட் கை. ஆம், நீ ஏன் இதுக்காக நன்றி கூறுகிறாய் என்று? இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. வெறுமனெல்லாம் அது நிறைய கார சாஸ். நான் நினைக்கிறேன் அது போதுமானது. நிறுத்து. நான் போங்கள், சாப்பிடுங்க. சொல்லதாகவே இருக்கேன். அங்கே விட்டு பேசாமல் இருங்கள்.
1 2 3 சூப்பர். எனக்கு மக்ரூன்ஸ் மிகவும் பிடிக்கும். அவர் எப்படி இருக்கிறார்? நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் ஒருபோதும் ஒன்று பார்த்ததில்லை. ஆம் ஆம் ஆம், நான் ஒன்றுக்கு பின்னர் ஒன்று குக்கி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ருசி எப்போதும் எப்படி மாயமாகவும் நுட்பமாகவும் இருக்கிறது. நீங்க தேடுகிற சொல் சிறியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பெறீங்களா? இத கெடுக்க முயற்சிக்காதீர்கள். நன்றி. ஜூலியா, நீ வெளியே. நான் தயாராக இருக்கிறேன். முடிந்தது. அவை வானளவிலான நற்குமரத்தை போல வாசிக்கின்றன. அவற்றின் சுவையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. ஒரு யோசனை வந்தது. சரி, நான் இதுவரை பார்த்த மிக அழகான இனிமையான காது கம்பிகள் இவைதான். மேலும் வெகு சுவையானவைகளும் இவைதான். எனக்கு இது விரையும் போல தோணுது. என்ன அவற்றை உணவில் சேர்க்கலாம்? ஆனா அவன் கொண்டு அணிய போறேன். இதுல ஒரு துண்டு காணல. என்ன? எங்கே அவர் இதை செய்தார்? அவைகளோட குக்கிகள், அவைகளை உண்பதற்கே இந்த குக்கிகளை ஷேக்காக மாத்துறது எப்படி செம்மையா இருக்கும் தெரியுமா? நான் தான் அறிய போறேன். ஆனா அது அதிகம் இல்லதுக்காக அதை கொஞ்சம் உடைக்கணும். இது மிக அருமையாக இந்த இருக்கும். விஷயம் உங்கள் இருவரும் பார்க்கிறீர்களா? ஒரு வானிலை புறாக்கள் பச்சை உள்ளது. நான் மிகவும் மடிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க சிப் ஒண்ணுக்கு எதிர்ப்பில்லை. ஆம், தயவு செய்து. கொஞ்சம் பேராசை நண்பா. நானும் தூண்டி சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த முறை என்ன இருக்கியா? அது மிகவும் சிறியது. என்கிட்ட செம்மறி பகுதி இருக்கு. எனக்கு அது வேலை செய்யுது. நீ அதை பேசுற, ஆனா அது நீ பெரிய பை இல்லாததுக்காக எனக்கு பிடிக்கும். நீவி ஊதாதுங்க. தன்னை இப்போ சொல்லலாம் இருக்கிறேன். அது உண்டு. நேரம் என்னாலும் நேரம் விரயம் செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடும் உங்களுடைய தயார். நானும் என் பங்குடனும் அதே மாதிரியே செய்வேன். சரி, கொஞ்சம் தான். இங்கே என்னிடம் உண்டு. உப்பு. என் அனைத்து பள்ளி எங்கே? ஓ, நீ ஒரு காற்று பையை மட்டுமே எடுத்துள்ளாய். மேலும் 3 மட்டுமே. எம் அந்நியம் அது ஒன்றுமில்லை என்பதற்காக பொழிகிறேன். சார்லட், பாரு, ஜூலிக்கு 3 முறை கிடைத்தது. எனவே நான் மட்டுமல்ல அதிர்ஷ்டமில்லாதவன். அதை சிரித்து எனக்கு M&M விருப்பம். எனக்கு அங்கு நிறைய கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? அது பைத்தியம். சிறிய பையில் தான் அதிகமாக இருந்ததா? இதை ஏற்கனவே எடு. மேஜை முழு மூடப்பட்டுள்ளது. உன் செல்வியையும் வை. எல்லோருக்குமாய் போதும்.